வணக்கம் நண்பர்களே, இது நிலையத்தமிழ் விளைச்சன நான் உங்கள் பேசுகிறது. நண்பர்களே, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்த்துன்னு தர்பூசணி வந்து அறுவடை பண்ணின்னு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் விலங்கானந்தல். அங்கே வந்து அறுவடை பண்ணி எப்படி வந்து அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்கன்றத நம்ம இப்போ பார்க்குறோம். ஒரு சின்ன இஷ்யூனால இந்த தர்பூசணி வியாபாரிகள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. இவங்க எப்படி அறுவடை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வியாபாரிங்க வந்து அந்த பெரிய பழத்தை தான் வந்து அவங்க தேடி தேடி வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அறுவடை பண்ணும்போதே வந்து அந்த பெரிய பழத்தை தான் வந்து அறுவடை பண்ணுறாங்க. அதே போல் வந்து அந்த பெரிய பழத்துலேயும் சின்ன வந்து ஒரு எங்கன்னா ஒரு பக்கம் ஒடுங்கி இருந்தாலோ சின்ன ஓட்டைங்க இருந்தாலோ அது வந்து அவங்க வாங்க மாட்டிருக்காங்க. வியாபாரிங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து போயிட்டு சேல் பண்ணணும். ஏன்னா சூழ்நிலை அப்படி ஆகிறதுனால அவங்களும் வந்து தேடி தேடி தான் வாங்குறாங்க. இதனால் வந்து விவசாயிகளுக்கு அதிகமான ஒரு நஷ்டம் இந்த தர்பூசணி சாகுபடியில் இந்த வருஷம். அப்படி இருந்தும் நம்ம சேனலில் வந்து இதை வந்து வெளிப்படுத்தி ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம பதிவிட்டுன்னு இருக்கோம். வில்லேஜ் தமிழா வில்லேஜ். விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்ட்டு இந்த காணொலி மூலிமா நம்ம பார்த்துன்னு இருக்கோம், இந்த வீடியோ மூலிமா. சின்ன தர்பூசணியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து நஷ்டமாகுது. அதெல்லாம் வந்து எடுக்கவே மாட்டிருக்காங்க. அந்த சின்ன பழம்லாம் ஒரு டைமில் வந்து முதல்ல அறுவடை பண்ணுவாங்களாம் விவசாயி கேட்டதுக்கு. அதுக்கப்புறம் தான் பெரிய பழங்களை வந்து அவங்க முதல் தர பழங்கள்லாம் வந்து போக போக வந்து அதிக விலைக்கு அவங்க விற்பாங்க. இப்போ அதிகமான ஒரு நஷ்டத்தை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் வந்து பதிவிட்டுருக்கோம். இப்போ சமீபமாக வந்து விவசாயிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது ஓரளவுக்கு வியாபாரம் ஆகுதுங்க சார் அப்படின்னு சொன்னார். அவங்க வந்து இருக்கிற முதல் வந்து போட்டதே வந்து வந்தால் போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. வியாபாரிங்க வந்து இப்போ வந்து அதிகமாக வாங்கின்னு இருக்காங்களாம். ஏதோ அன்னைக்கு இருக்கிற தர்பூசணி வந்து நஷ்டம் இல்லாமல் அவங்களுக்கு சேல் ஆகுது. அவங்க போட்ட முதல்ல வந்து தான் எடுக்க முடியும். ஏன்னா வந்து அதிகமான பழங்கள் வந்து சின்ன பழங்கள்லாம் அவங்க விட்டுட்டு போகிறதுனால ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ வந்து தர்பூசணி வந்து எப்படி இப்போ அறுவடை பண்ணின்னு இருக்காங்க, முன்னத்திக்கும் இப்போத்திக்கும் வந்து இப்படி தான் போயின்னு இருக்குது. முன்னெல்லாம் வந்து இவ்வளோ பழங்களை வந்து நம்ம அறுவடை பண்ணும்போது பார்க்குறதே கஷ்டம். ஒவ்வொரு பழத்தையும் வந்து ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ தேடி தேடி வந்து வியாபாரிங்க அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ற போல் அறுவடை பண்ணி எடுத்துன்னு போகிறாங்க. விவசாயிங்க வந்து ரொம்ப மன வேதனையில் இந்த தர்பூசணியை போட்டுட்டு ரொம்ப மன வேதனையில் இருக்காங்க. நம்மளுடைய காணொலி பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க எவ்வளோ நஷ்டம் ஆகுதுன்னு. ஒரு கிலோ வந்து 2 ரூபா 3 ரூபான்னு தான் எடுக்கிறாங்களாம் பழத்துக்கு ஏற்றாப்புல. அவங்க வெளியே போயிட்டு அவங்களும் விற்கணும். அவங்க எப்படி விற்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் சூழ்நிலை வந்து பயன்படுத்தி வியாபாரிங்க விவசாயிகளிடம் வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்த வருஷம்லாம் வந்து தர்பூசணி கிடைக்குமோ என்னான்னு தெரில. இந்த நஷ்டத்தை பார்த்துட்டு அதிகம் பேர் வந்து தர்பூசணி சாகுபடி பண்ணாமலும் போயிடலாம் அடுத்த வருஷம். அடுத்த வருஷம் வந்து தர்பூசணி வந்து ரேட் அதிகமாகவும் கிடைக்கலாம். என்னென்னா வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நஷ்டத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. அது வந்து விவசாயி கையில் தான் இருக்குது. அவங்க போடுறதும் போடாமல் இருக்கிறதும் அவங்களுடைய விருப்பம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.